அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னீங்க. நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற அந்த சிவப்பு பட்டன் அமுக்குனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது மணி போன்ற சிம்பிள், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார பலன்கள், அதாவது 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2016 முதல் 13/11/2016 வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரணி திங்கட்கிழமை ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியரோட ஒத்துழைப்பு, அவங்களோட உங்கள் வேலையும் அவங்க எடுத்து செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு புது புது ஆர்டர் கிடைக்கிறது, தொழில் மூலமாக பண வரவு இது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மொத்தத்தில் பண வரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக, நல்ல நாளாக அமையும். செவ்வாய்க்கிழமை வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல் பிரயாணம் உண்டு. இன்றைக்கி ஏதாவது வெளியூர் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி போயிட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. அடுத்தது மனைவி வழியிலையோ இல்லை அம்மா வழியிலையோ யாருக்கா ஒருத்தருக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மருத்துவ செலவுங்கும் போது பெரிய அளவில் இல்லை, கண்டிப்பாக மெடிசன் சம்மந்தமாக செலவு பண்ண வேண்டியது, இல்லை பணம் செலவாக போகுது அப்படிங்கிறது உண்டு, அவ்வளோதான். நீங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையில் கவனக்குறைவு, ஒரு கவனக்குறைவினால் தேவையில்லாத பிரச்சனை உருவாகும். வேலையில் கவனம் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி புதன்கிழமை புதிய முயற்சி. இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் வேலைக்காக புதிய முயற்சியோ, இல்லைன்னா தொழிலுக்காக புதிய முயற்சி, இல்லை வீடு வாங்குற வீடு கட்டுறதுக்காக புதிய முயற்சி, இது சம்மந்தமாக புது முயற்சி செய்யக்கூடியவங்க இன்றைக்கி பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அதை மாதிரி புதிய வாகனம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி போய்ட்டு பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழிலில் முன்னேற்றமும் பணவரவும் முயற்சி செய்யக்கூடியதை பழிக்கக்கூடிய நாளாக, முயற்சி செய்யக்கூடியது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாழக்கிழமை இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளுங்க. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பொருட்கள் திருட்டு போகலாம், மொபைல் கூட தொலைஞ்சு போகலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மொபைல் தொலைந்த பின்னர் கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் அமையும். அப்புறம் சக ஊழியரோட, இப்போ 2 பேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிங்க. நீங்கள் சிங்கிளாக போகும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகும்போது இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டுருக்கு. அதை மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் ஒன்றியும் புதிய முயற்சிகள், புதிய தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சிறப்பான நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடியது, வீட்டில் உள்ளவங்களோட கோவில் சென்று வர்றது, இல்லை ஏதாவது ஹோட்டல், இந்த மாதிரி ஏதாவது மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும். சனிக்கிழமை நண்பர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொடர்பின் மூலமாக சந்தோஷமாக இருப்பீங்க. சிலருக்கு புதிய காதல் அமையலாம். வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய அமைப்பு, உங்களை கேட்டு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் அமையக்கூடியது இன்றைக்கி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய நாள். வீட்டில் உள்ளவங்க இல்லை வேறு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மன வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இது இன்றைக்கி ஆன்மீக வழி, அதாவது கோவிலுக்கு ஏதாவது நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். மன விரக்தியை விடுத்து இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் இந்த வாரத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் முருகன் கோயில் வழிபாடு சிறப்பு. முருகன் கோயில் போய்ட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொன்னால் கருப்பு நிறம். இந்த வாரத்தில் கருப்பு நிறத்தை யூஸ் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.